நம்ம டயானா கோழி போட்ட முட்டையெல்லாம் அடை வச்சு இன்னையோட 22 நாள் ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா 15 முட்டை வச்சோம். 7 குஞ்சு தான் பொரிச்சுது. ஏன்னு தெரியல, பனினால பொரிச்சுதான்னு தெரியல. 20 நாள் வரைக்கும் முட்டையில் எல்லா குஞ்சும் உயிரோடு இருந்துச்சு கேனிங் பண்ணும்போது. ஆனால் பொரிக்கும்போது 7 தான் பொரிச்சுது. 7 குஞ்சு செத்து போச்சு. அந்த 7 கோழி குஞ்சில் ஒரே ஒரு ஒயிட் கலர் மட்டும் வெள்ளை குஞ்சு அழகாக இருந்துச்சா, சரி அதை அப்படியே நம்ம கையில் எடுத்தாச்சு. இங்கே நம்ம வீட்டில் பூனைத்தொல்லை அதிகங்க. அதனால் கோழி குஞ்சை வெளியே விடுற மாதிரி இந்த டைம் இல்லை. ஏன்னா போன டைம் விட்டு எல்லா குஞ்சுமே பூனை பிடிச்சி செத்து போச்சு. இந்த டைம் ஒரு மாதமாவது கோழி குஞ்சு கூண்டு வச்சு வளர்க்க போகிறேங்க. சரி, கோழி குஞ்சு அழகாக இருக்கே, ஒரு மொத்தம் கொடுத்துலான்னு மொத்தம் கொடுக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மெல்லாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா, கோழி குஞ்சு எடுக்கும்போது அவங்க அம்மா ஆகி போயிருக்கும் போருக்கு, அதையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி, டைம் ரொம்ப ஆகிடுச்சு, டைனா நம்மளுக்கு தெரிய வந்துட்டு போதுன்ட்டு திரும்ப எடுத்து விடலான்ட்டு போயிடுங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பாப்பா உடனே மாமா கோழி குஞ்சு நானும் தூக்கிட்டோமான்னு கேட்டுச்சா, சரி தூக்கிட்டா தங்கன்ட்டு அதுக்கிட்ட கொடுத்துட்டேன். கையில் தூக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே, மாமா கீழே விடுமாம்மா, நான் பிடிச்சிடுமாம்மா கீழே விடுமாச்சான். சரி நம்ம கீழே விடுவோம், பாப்பா பிடிச்சிக்க பாப்பான்ட்டு கீழே விட்டுட்டேங்க. அப்படியே நானும் பாப்பாவும் கோழி குஞ்சு ஒரு ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே அவங்க அம்மா டயனா கிட்ட கொண்டு போயிட்டேங்க. போன டைம் பொரிச்ச குஞ்செல்லாம் பூனைக்கு இறக்கி கொடுத்துருங்க. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி விட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, பார்க்குற நீங்கள் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி